நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு வெகுஜன விஷயம். அதாவது இப்போ லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். திருப்பரங்குன்றம் முருகன் மலை. திருப்பரங்குன்றம்ங்கிறது முருகன் மலைன்னு தான் சொல்லப்படும். அப்புறம் காலப்போக்கில் அதில் சில பல மாற்றங்கள் ஏற்பட்டு மத நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையில், இதை நல்லா புரிஞ்சுக்கணும், மத நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையில் ஹிந்து பெரும்பான்மை மக்களுடைய பெருந்தன்மை அப்படி சொல்லணும், அந்த பெருந்தன்மையினுடைய விளைவாக அங்க மாற்று மதத்தவருக்கு இடம் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்னாடி மாற்று மதங்கிறது என்ன, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்கப்படுது. அங்க அவங்க ஒரு தர்காவை கட்டமைச்சு வழிபட்டு வர்றாங்க பல நூற்றாண்டுகளா. ஆனா அதுக்கும் பல 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 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த முருகன் மலை அங்க இருக்கு. அதுக்கு பேரே முருகன் மலை தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு இந்தியாவில் ஜனநாயகம் ஏற்படுது. மத மோதல்கள் உருவாவது என்பது சில இடங்கள்ல சகஜமானது, சில இடங்கள்ல அபூர்வமானது. அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அது மாறுபடுது. குறிப்பா இந்தியா அடிமைப்பட்டு இருக்கும்போது மத மோதல்கள் அதிகமாக ஏற்படலை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். வரலாறும் அதைத்தான் சொல்லுது. சில இடங்கள்ல கட்டாய மத மாற்றமோ மத திணிப்போ நடந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா இப்போ பார்க்கிற போது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஜனநாயக நாடாக கட்டமைக்கப்பட்ட போது, அதற்கு பிறகு அரசியல் கட்சிகள் உருவான பிறகு, அதிலும் குறிப்பா தமிழகத்தில், மற்ற இடத்தை விட நம்ம இன்னைக்கு பேசக்கூடியது திருப்பரங்குன்றம், அதனால சொல்றேன், திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீதி கட்சி, திராவிட கழகம், இப்படி படிப்படியா அதனுடைய பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாமத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் திரு அண்ணாவால் உருவாக்கப்படுகிறது. அண்ணாவுடைய மறைவு வரைக்கும் அரசியல் நிலைப்பாடு, அரசியல் முன்னெடுப்பு, மக்கள் சேவை அப்படிங்கிறது, வறுமை ஒழிப்பு, கல்வி உயர்வு, பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, அதாவது எல்லா இடத்துலையும் சம அந்தஸ்து, சம உரிமை, ஜாதி இல்லாத சமுதாயம் உருவாகணும், தீண்டாமை ஒழிப்பு, இப்படிதான் இருந்தது. ஆனா 67க்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் திமுகவின் தலைமையை ஏற்ற பிறகு, அப்படி சொல்லணும், அதான் சால சிறந்தது. அதற்கு பிறகுதான் சாதி அப்படிங்கிற ஒரு இது உருவாகுது. அந்த ஜாதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். எதுல? அரசியல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வரைக்கும் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதற்கு பிறகு இப்படி ஒரு முக்கியத்துவம் ஏற்படுது. என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தில் வாழ்ந்த, அடையாளப்படுத்தப்பட்ட இனம் ஜாதிகளால் பிரிக்கப்படுது. அது உங்களுக்கு தெரியும், ஜாதிகள் ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஜாதி இருக்கு, தெரியாத ஜாதி இருக்கு. இத்தனை ஜாதிகளையும் அந்த ஜாதி சங்கங்கள் உருவாகுது. இந்த ஜாதி சங்கங்களுடைய தலைமையில பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கட்சியில் இடம் கிடைக்குது. எதுல? திராவிட முன்னேற்ற கழகத்துல. அப்போ காங்கிரசும் வலுவா இருக்கு. ஆனாலும் அங்க இத்தனை பெரிய ஜாதி அழுத்தம் இல்லை. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, முன்கூட்டி ஒன்லைன் சொல்லணும். காங்கிரஸ் கட்சியில சுதந்திரத்திற்கு முன்பு பார்ப்பனிய ஆதிக்கம் இருக்கிறது, பிராமணிக்கல் ஹெஜிமனி அப்படி சொல்லுவாங்க. அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்துதான் பெரியாரும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து நீதி கட்சியை தொடங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்க
பார்ப்பனிய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறனால மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்லணும், ஜாதியை சேர்ந்தவர்கள்னு சொல்றது கூட சரியான வாக்கியமா எனக்கு படல, இனக்குழுக்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுதான் இந்த அமைப்பே தொடங்கப்படுது. திராவிட கழகங்களுக்கு முன்னோடியான நீதி கட்சி, அதுல இருந்துதான் படிப்படியா அந்த கட்சிகள்லாம் உருவாகுது. இப்போ அந்த கட்சிகள்ல எந்த நிலைமையில இருக்கு நமக்கு தெரியும். அப்ப ஜாதியை மறுத்து தீண்டாமையை எதிர்த்து தான் இந்த திராவிட சித்தாந்தமே கொண்டு வரப்படுது. ஆனா அந்த சித்தாந்தம் கொண்டு வந்த அந்த அமைப்பு இன்னைக்கு என்ன செய்யுது? ஜாதிகளை முன்னிலைப்படுத்தி வேட்பாளர்களை நிறுத்துது. இதுல மதத்தையும் சேர்த்து கொண்டது காலப்போக்கில். இதெல்லாம் யாருடைய வேலை? திரு கருணாநிதி அவர்களுடைய சாணக்கியம் தனம் அப்படி சொல்லுவாங்க, ராஜதந்திரம். அவர் அரசியல் சாணக்கியர்னு அவரை சொல்லிக்கிடுவாரு, எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க புகழ்வாங்க. அப்படி இருந்து இந்த ஜாதி அமைப்பை வலுப்படுத்தவும் மத அமைப்பை வலுப்படுத்தவும் அவர் மிக சிரத்தையா நடந்து அரசியல் களத்துல நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட இவங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கிறாரு. அப்படி சேர்க்கப்பட்டதுதான் இன்றைக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி. இந்த சிறுபான்மை வாக்கு வங்கி காலங்காலமா, அதாவது தேர்தல் அரசியல் தொடங்கிய பிறகு, இன்னும் தெளிவா சொல்லணும்னா காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட்ட பிறகு திராவிட கட்சிகளுக்கு தான் போகுது இந்த வாக்கு. அவங்க அப்படி ஒரு சிஸ்டத்தை கட்டமைச்சிருக்காங்க. எப்பவுமே நாங்கள் தான் உங்க பாதுகாவலர்கள், மற்றவர்கள் எல்லாம் உங்க சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள். சிறுபான்மைன்னு சொல்றது மத சிறுபான்மை. அதுல கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இப்படி ஜைனர்கள் இப்படி இருக்காங்க. ஆனா முற்று முழுதாக முக்கியத்துவம் வாய்ந்த மத அமைப்பா பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தால இஸ்லாமியர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுறாங்க, அமைப்பிலையும் சரி ஆட்சியிலையும் சரி. அப்படி வாக்குக்காக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படும் பொழுதுதான் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த திருப்பரங்குன்ற மலையில் பல 100 ஆண்டுகளா அங்க விளக்கு தூண்ல விளக்கு ஏற்றப்பட்டு வந்தது. அங்க இந்த தர்கா வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த விளக்கு ஏற்றக்கூடிய சம்பிரதாயம். தமிழர்களுக்கு, குறிப்பா இந்துக்களுக்கு கார்த்திகை மாதத்துல எல்லா ஆலயத்திலையும் விளக்கு ஏற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. அது சடங்கு கூடன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை. விளக்கு ஏற்றியதால் வாழ்வில் வெளிச்சம் வரும், புத்துணர்வு ஏற்படும், புதிய இது தொடங்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் விளக்கு ஏற்றப்படுது. அங்க விளக்கு ஏற்றுவதுல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. அதற்கு முன்பு சில பல உரசல்கள் ஏற்பட்ட பொழுது சமய பெரியார்கள் அப்படி சொல்லுவோம் உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருக்கிறாங்க, முடிவு செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அந்த தர்காவிலிருந்து 15 மீட்டருக்கு சுற்றளவுக்கு வெளியே இந்துக்கள் என்ன வேணா செஞ்சுக்கலாம். அது மாதிரி 15 மீட்டருக்கு உள்ள முஸ்லிம்கள் என்ன வேணா செஞ்சுக்கலாம். அவங்க மத அடிப்படையிலான சடங்குகளை நிறைவேற்றிக்கலாம். இந்துக்கள் இவங்க மத அடிப்படையிலான சடங்குகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதுதான் நடைமுறை, அதாவது ஸ்டேட்டஸ்கோ. அப்படிதான் போய்கிட்டு இருந்தது. இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அந்த நிகழ்வுகள் நீதிமன்றத்துகள்லயோ மற்ற இடங்கள்லயும் இருக்கும் நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த விளக்கு தூண் விளக்கு ஏற்றப்படலை. அதற்கு பதில் அங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் மாடத்துல விளக்கு ஏற்றப்படும். ஆனா காலங்காலமா எங்க விளக்கு ஏற்றப்பட்டதுன்னா இந்த விளக்கு தூணில் தான் விளக்கு ஏற்றப்பட்டது. அதை மாத்தி, அந்த சம்பிரதாயத்தை மாத்தி, அந்த நடைமுறையை மாத்தி பிள்ளையார் கோயில் விளக்கு ஏற்றியது தவறு, நாங்க அங்கதான் ஏத்தணும், எங்களுக்கு அதுக்கு அடிப்படை உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஆதாரத்தோட நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சு இந்த இந்து அமைப்புகள் அதற்கான சட்ட அனுமதி, அப்படிதான் சொல்லணும். ஒரு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஒரு உத்தரவை தீர்ப்பா சொன்னா அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கு. வெறும் நீதிமன்ற உத்தரவு இல்ல, சட்ட அங்கீகாரம் இருக்கு. அந்த சட்ட அங்கீகாரத்தை பெற்று
விளக்கேற்ற போகும்போது ஆளும் திமுக அரசு அங்க சாட்டையை எடுக்குது. எதற்கு? சிறுபான்மை மக்களுடைய மத நம்பிக்கை புண்படுத்தப்படுது, அங்க இந்த இந்துக்கள் போய் விளக்கேற்றினா கலவரம் வரும், அதனால இந்த நடைமுறையை அனுமதிக்க முடியாது. இப்ப எப்படி உச்சை பிள்ளையார் கோயில்ல விளக்கேற்றப்படுதோ அதே நிலைமையில தான் தொடரணும், விளக்கு தூணில் விளக்கேற்ற நாங்க ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு உத்தரவை போட்டு வராத கலவரத்துக்காக 144 தடை உத்தரவு போடப்படுது. இன்று வரை, இன்னைக்கு தேதி எத்தனை? டிசம்பர் 6. இன்னைக்கு வரைக்கும் மதுரையிலேயோ திருப்பரங்குன்றத்திலயோ ஒரு மத சம்பந்தமான அனாவசியமான சம்பவங்கள் நடக்கல. எந்த தரப்பில் இருந்தும் மோசமான நிகழ்வுகள் ஏற்படல, ஏற்படுவதற்கான முஸ்தீபுகள் செய்யப்படல. அப்ப அந்த உத்தரவு தேவையற்றது. ஒண்ணு. உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் போட்ட உத்தரவை காத்துல பறக்க விட்டு அதற்கு நேர்மாறா உச்சி பிள்ளையார் கோயில விளக்கேற்றதுக்கு அரசு அனுமதிக்குது, நிர்பந்திக்குது. இதுல அந்த கோயில் நிர்வாகமும் உடந்தை. அங்க இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர், அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இஓ, தேவையற்ற வேலைகளை நீதிமன்றத்துல போய் வழக்க மேல்முறையீடு செய்யறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யறாரு. அவருடைய வேலை என்னன்னா, அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அனுதின செயல்பாடுகளை கண்காணிப்பது, அதற்கு தலைமை தாங்குவது, அதில் குறைகள் ஏற்பட்டால் நிவர்த்தி செய்வது, அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போறது. இதுதான் அவருடைய வேலை. நீதிமன்றத்துக்கு போறதோ இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதோ அவரோட வேலை இல்லை. அந்த அதிகாரத்தை எல்லாம் விட்டு வெளியே வந்து அவர் வேலை செய்யறாரு. இதுல மாநில அரசு மிக கண்ணும் கருத்துமா செயல்படுது. எதுல? இந்த விளக்கு ஏற்றக்கூடிய சடங்க நடத்த விடக்கூடாது, அதாவது பெரும்பான்மை இந்துக்களுடைய மத நம்பிக்கையை எதிர்த்து இந்த அரசாங்கம் உத்தரவுகளை போடுறது, நடைமுறையை பின்பற்றுது. உடனடியாக இந்த திரு சுவாமிநாதன் அவர்களுடைய உத்தரவை மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடருது இந்த அரசு. ஆனா இந்த விஷயத்துல மீண்டும் இந்த மனுதாரர்களா இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் மறுபடியும் இந்த நீதிமன்றத்தை அணுகும் போது அந்த நீதிபதியே சொல்றாரு, காவல்துறை இந்த சடங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். யாருக்கு? இந்துக்களுக்கு. அதுவும் குறிப்பா இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும். அவர்கள் அங்கே விளக்கு ஏற்றணும். எதுல? விளக்கு தூணில். அப்படி மீண்டும் உத்தரவு போடுறாரு. இந்த விஷயத்தை மதுரை மாநகர கமிஷனரா இருக்கக்கூடிய லோகநாதன் அவர்கள் நேரடியாக நின்று பாதுகாப்பு கொடுத்து அது சம்பந்தமான அறிக்கையை எனக்கு நேரில் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதையும் எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே தனி நீதிபதி போட்ட உத்தரவு செல்லும், நீங்க ஏன் திரும்ப மேல்முறையீடு செய்யறீங்க? அங்க நீங்க சொல்ற மாதிரியான மத மோதல்களுக்கோ கலவரத்துக்கோ ஆன முகாந்திரமே இல்லை. ஏன்னா அந்த சிக்கந்தர் தர்காவில் வழிபடக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விஷயத்தை அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல பிரச்சனைங்கிறது அரசு தரப்புக்கு தான், அதாவது குறிப்பா திமுக கட்சிக்கு தான். என்ன காரணம்னா வாக்கு வங்கி சிதைந்து விடும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. யாரு? இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள், முஸ்லிம்கள். இந்த அரசாங்கம் கற்பனையா வாழுது, கற்பனையிலேயே கட்சியை நடத்துது. நம்ம தான் இவர்களுடைய காவலர்கள், இவங்களுக்கு பாதுகாப்பே நம்ம தான், வேற ஆளே இல்லை இந்த உலகத்துல இந்த இஸ்லாமியர்களை காப்பாத்தின அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி சட்டங்களையும் உத்தரவுகளையும் போட்டுக்கிட்டு சட்டத்தை கையில் எடுத்து, உண்மையிலே சொல்ல போனா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல, விளக்கேற்றக்கூடிய விவகாரத்துல இரு தரப்பு மத நம்பிக்கையாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களெல்லாம் ஊடகங்கள்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு இந்து சகோதரர் சொல்றாரு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்றாரு. இதை விட என்ன ஆதாரம் வேணும் இந்த அரசுக்கு? அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்ப இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறதா ஊதி பெரிதாக்கி அந்த அனல்ல குளிர் காய்வதுதான் திமுகவுடைய திட்டம், திமுக அரசனுடைய திட்டம். இதுல குறிப்பா 1-2 விஷயத்த சொல்லணும். எப்படின்னா,
இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கனிமொழி அம்மையார் சொல்றாங்க, ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாங்க, முக்கியமான சேட்டலைட் சேனல் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அங்க நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த முருகன் மலையில, திருப்பரங்குன்ற மலையில நிறுவப்பட்டிருக்கிற அந்த கல் தூண், விளக்கு தூண் பிரிட்டிஷ்காரர் காலத்துல நில அளவைக்காக அளந்து நடப்பட்ட சர்வே ஸ்டோனா எப்படி கேவலப்படுத்த முடியும்னு பாருங்க. ஒரு தரப்ப சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு தரப்ப அவமானப்படுத்துறது எந்த விதத்துல சரியாகும்? நீங்க வாக்கு கேட்டு அந்த மக்கள்கிட்ட தானே போகணும். நீங்க மதுரையில் வாக்கு கேட்க முடியுமா? அங்க பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்துக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்களா? அதாவது வாக்களிக்கிறாங்க இல்ல வாக்களிக்கல, அது அந்த பகுதி மக்களுடைய இதுக்கு விட்டுருவோம். ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் நின்று ஜெயிச்ச ஒரு எம்பி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? அந்த விளக்கு தூணை ஒரு சர்வே ஸ்டோன்ங்கிறாரு. சர்வே ஸ்டோன் என்ன? நில அளவை அடையாள கல்லாமா. இதுல இன்னொரு எம்பி இருக்கிறாரு, ஒரு இனத்துக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய, ஜாதிக்காக கட்சி நடத்தக்கூடிய. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதி அமைப்புகளுக்கு வலு சேர்த்தது திமுக. அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? அவர் என்னமோ இந்த உலகத்துக்கே தலைவர் மாதிரியும், அவரை மீறி இந்த உலகத்துல யாருமே செயல்பட முடியாதுங்கிற மாதிரியும் அவர் மறைமுகமா தூண்டி விடுறாரு. யார? கட்சிக்காரர்களை. இந்த ஜியா சுவாமிநாதன் நீதியரசரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமாம். அவர் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா உத்தரவு போடுறாராம். யார பயங்கரவாதிங்கிறாரு? 5-6 கற்பூரத்தை கொண்டுகிட்டு ஆலயத்துக்கு போய் விளக்கேற்றணும்னு, அதுவும் சட்டப்படி நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி வாங்கிக்கிட்டு போன 10 நபர்களை பயங்கரவாதிங்கிறாரு. இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாலதான் இந்தியாவில, தமிழ்நாட்டுல ஜாதி மத இன மோதல்கள் அதிகரிக்குது. அதுதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களை நாமே அடக்க வேண்டும். அவர்களைத்தான் நம்ம பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்து சிறையில் அடைக்கணும். இதுலயும் என்ன சொல்றாருன்னா, அந்த உத்தரவுப்படி விளக்கேற்ற வந்த நபர்களை ஊப்பா சட்டத்துல கைது செய்து சிறையில் அடைக்கணுமா? அப்ப எப்படி இருக்கு இவர்களுடைய மனநிலை? இவர்கள் தான் மதசார்பின்மை கூட்டணிக்கு தலைமை தாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறாங்க. இந்திய அளவுல இந்தியா கூட்டணி, தமிழகத்துல மதசார்பற்ற கூட்டணி. ஆனா என்னத்தை பேசுறாங்க? ஒரு சாராருக்கு ஆதரவா பேசுறாங்க. அந்த ஒரு சாராரும் இவர்களை மதிக்கல. அவங்களுக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மீண்டும் மீண்டும் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுவார்கள் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் காங்கிரஸ்காரர்களும், அவர்களை இவங்க பொருட்டாவே எடுத்துக்கல. இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க போய் இவங்க கிட்ட யாருகிட்டையும் கோரிக்கை மனு கொடுக்கல. எங்களுக்கு அந்த மலையை பாதியா பகிர்ந்து கொடுங்க, அவங்க விளக்கேத்துறது எங்களுக்கு தொந்தரவா இருக்கு, அவங்க விளக்கேற்ற எங்க மத நம்பிக்கை அடிபட்டு போகும், சீரழிஞ்சு போகும்னு யாருமே சொல்லல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப இப்படிப்பட்ட இரட்டை வேட நிலைப்பாடை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி அரசு உண்மையிலேயே மத நல்லிணக்கத்துக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு அமைப்பை அல்லது ஒரு செயல்பாட்டை செய்யணும்னா வாயை பொத்தி கொள்ளணும். இந்த விஷயத்தை திரும்ப பாராளுமன்றத்திலையும் போய் பேசுறாங்க இந்த எம்பிக்கள். அதாவது இந்த மதசார்பின்மை கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழக எம்பிக்கள் அங்க போய் பிரச்சனை பண்றாங்க. 2 நாளா பார்லிமெண்ட் முடக்குறாங்க, பேச விடல, சபாநாயகர் அதுக்கு அனுமதி தரல. ஏன்னா இது சம்பந்தமான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருக்கு. அதனால இதை விவாதிக்க முடியாது, அவங்க முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது, நாங்க இந்த விஷயத்துக்கு முடிவு எடுத்தே ஆகணும், அப்படியா இப்படியா, நாங்க விடவே மாட்டோம். எதை நீங்க விட மாட்டீங்க? மத நல்லிணக்கத்தை அல்லது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னா வாழ்வதை, ஒன்னா சேர்ந்து அவங்க நம்பிக்கையை பாதுகாக்கிறத விட மாட்டீங்க. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இந்த விஷயத்துல காவல்துறை மிக மோசமா செயல்படுது. காவல்துறைக்குன்னு இருந்த தனிப்பட்ட மரியாதை கண்ணியம் காத்துல பறந்துடுச்சு. அவங்க இந்த நீதிமன்ற உத்தரவை பெற்று பாதுகாப்புக்கு நீதிமன்றம் சொல்லுது இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும், விளக்கேற்ற வருபவர்களுக்கு. அந்த உத்தரவை நிறைவேற்றக்கூடியது அரசின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கடமை. அதை செய்யல. இவங்க என்ன செய்றாங்க? அவங்கள தடுத்து அங்க போக விடக்கூடாது. 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும்போது நாங்க அதை செய்ய முடியாது, இவங்களை அங்க விளக்கேற்ற அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப நீதிமன்ற உத்தரவை மீறி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 தடை உத்தரவை போடுறாரு.
அவரு மாவட்ட ஆட்சித்தலைவரா இல்ல அரசியல் கட்சி தலைவரான்னு தெரியல. இவங்க இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல சேரும். அது சம்பந்தமான விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட, அதாவது என்ன சொல்றது, வெறும் அரசியல் லாபத்துக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காகவும் எதை வேணாலும் செய்யற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இந்த திமுக அரசு போகுது. அதுக்காக அதிகாரத்தை வளைக்குது, அதிகார வர்க்கத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிடுது. சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள், நடைமுறைகள், உத்தரவுகள், இத்தனை வார்த்தையில சொல்லப்படக்கூடிய எல்லாமே யாருக்காக தெரியுமா? இது போய் சேரக்கூடிய இடம் மக்கள், பொதுமக்கள். கட்சிகளை விடணும், அமைப்புகளை விடுங்க, ஜாதியை விடுங்க, மதத்தை விடுங்க. ஆனா இது எல்லாம் மக்களுக்கானது. இந்த சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது எதற்கு? மக்களை பாதுகாக்கணும். அடிப்படையான விஷயம், ஃபண்டமெண்டல் எய்ம், அடிப்படையான நோக்கம் அதுதான். ஆனா இதெல்லாம் மறந்துட்டு தன்னோட ஈகோவை காப்பாத்திக்கிறதுல குறியா செயல்படுது இந்த அரசு. எந்த விஷயத்திலும் தோத்துறக்கூடாது. நான் கேட்கிறேன், நீங்க தேர்தலில் தோத்துட்டா என்ன செய்வீங்க? இந்த விஷயத்துல நீங்க தோக்கல, நீங்க ஜெயிச்சதாவே வச்சுக்கிடுவோம், நீங்க ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்குவோம். ஆனா வரக்கூடிய தேர்தலில் நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்க ஈகோ ஹர்ட் ஆகாதா? உங்களுடைய தன்மானம் பாதிக்காதா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது மிக நுணுக்கமா முடிவெடுக்கணும். ஒரு கலவரத்தை உருவாக்குவது எளிது, ஆனா அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம். அது இந்த மரம் வெட்டுற மாதிரி தான். 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் வளர்ந்த மரத்தை அரை மணி நேரத்துல இல்லாம பண்ணிடலாம். ஆனா திரும்ப அந்த மரத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷங்கள், எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும்? அது மாதிரிதான் கலவரத்தை உருவாக்குறது. ஒரு நொடியில கலவரத்தை உருவாக்கிடலாம், ஆனா அதை கட்டுப்படுத்த முடியாது. அதற்கெல்லாம் உதாரணம் தான் பாபர் மசூதி விஷயங்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும், ஏகப்பட்ட முறையில படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், செஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது எல்லா தரப்பினருடைய நம்பிக்கையையும் கருத்தில் எடுத்துக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்து அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு அமைப்பே இருக்கு, அமைச்சரவையே இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இந்த அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன செய்யறாருன்னு தெரியல. எந்த விஷயத்தை எடுத்தாலும் உடனடியா ஸ்பாட் பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரி உடனடியா பதில் சொல்லுவாரு இந்த அமைச்சர் சேகர் பாபு. திமுக அரசுக்கு எதிராகவோ அல்லது அந்த அமைச்சகத்துக்கு எதிராகவோ, அதாவது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்குல இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு எதிராகவோ யாராவது எதையாவது பேசிட்டா உடனடியா ரியாக்ஷன் பண்ணக்கூடிய நபர் இந்த 4 நாளா எங்க போனாருன்னே தெரியல. எந்த விஷயத்திலும் தலையிடல, எந்த விஷயத்திலும் பதில் சொல்லல, எந்த விஷயத்திலும் கருத்து சொல்லல. அப்ப இந்த அறநிலைத்துறை என்ன செய்யுது? இந்த அறநிலையத்துறையினுடைய வேலை என்ன? அப்ப இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதசார்பின்மை கூட்டணி அரசு மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கக்கூடிய சமூக நீதி. இதுதான் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்துல நடைமுறைப்படுத்தக்கூடிய மதசார்பின்மை கொள்கை. இதை நாம புரிஞ்சுக்கிறணும். இப்படியே தொடர்ந்து செயல்பட்டா ரொம்ப கஷ்டம். நன்றி.